பிரச்சனைகள் வந்து நிறைய. இந்த சட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. பிரான்ஸில் முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்களாம் மாறுறாங்க. அமலாக்கத்துறையை சொன்னால் உங்களுக்கே கோவம் வருது. உங்களுக்குன்னா ஒரு நியாயம், மற்றதுக்கு நியாயம். இது வந்து சும்மா ஒரு நானும் அரசியல் பண்ணுறேன்னு பண்ணுற தொழில். இவங்க மாநில தேர்தலே அடி வாங்கின இடம் தான். எதிர்கட்சி வரவே வராதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 300 கிட்ட வந்து ஆட்சியை பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க. பிரச்சனைகள் வரும் அப்படின்னா யாரால் வரணும்? ஐயா நிதிஷ்குமாரால் வரலாம். சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கோ நிதிஷ்குமார் அவர்களுக்கோ அவர்கள் கேட்ட முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட இல்லை. இதற்கும் மத்திய அரசு எந்த சம்பந்தமும் இல்லை. அது வந்து your days are numbered. வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். நாட்டில் இருக்க அவலங்கள், ஆளும் கட்சியால் நிகழக்கூடிய அவலங்கள் என்னென்னு அப்படிங்கிறத நீங்கள் கோட்டிட்டு காமிச்சு அதுக்கு வந்து எதிர்கட்சியோட ரியாக்ஷன் எந்தளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. இந்த மாதிரியான நடவடிக்கை, அதாவது ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறு அதை எதிர்கட்சிகள் கோடிட்டு காட்டுவது அப்படிங்கிறதும், அதை வந்து முக்கியமான விஷயங்கள் அவைக்குழுப்பிலேருந்து நீக்கிறது அப்படிங்கிறது சபாநாயகர் எடுக்கக்கூடிய சில அரசியல் நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்குது. பல்வேறு கேள்விக்கு அங்கே நியாயமான பதில் ஆளும் கட்சியிலேருந்து வராமல் அவை முடக்கம் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை நகர்றது, அவை அமளி, பிறகு எதிர்கட்சிகள் வெளியே போராட்டம் அப்படின்ற நடந்து போகும்போது இறுதியில் என்ன சாதித்தோம், என்ன மக்களோட பிரச்சனை எந்தளவுக்கு வந்து சட்டமாக மாறுச்சு, எதிர்கட்சிகள் மக்களோட பிரச்சனை கேள்வி எழுப்பி அதுக்கு என்ன தீர்வு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் அமளியில் ஈடுபட்டாங்க, எதிர்கட்சி ஒர்க் பண்ணாங்கன்ற அளவில் இருக்குது தவிர எதுவுமே செயல் வடிவத்துக்கு மாறல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தொக்கி நிற்குது. அது எப்படி இந்த எதிர்கட்சிகள் இந்த ஆளுங்கட்சிகிட்ட வந்து பெறுவாங்க, அதை எப்படி இந்த எதிர்கட்சிகள் சாத்தியமாக்குவாங்க? அதாவது பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்பது, மாநிலங்களில் ஒரு பிரச்சனை எழுப்புறது, இல்லை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றது, இல்லை சட்டமன்றத்தில் அதை ஒரு விவாத பொருளாக்கி எதிர்கட்சியாக கேள்வி கேட்குறது, இல்லை ஆளுங்கட்சியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுலபமான அரசியல், மிக மிக சுலபமான அரசியல். உதாரணத்துக்கு ஒரு மாநிலங்கத்துலேயும் ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன், மத்தியிலும் ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். இப்போ மத்தியத்தில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, 3 சட்டம். பாரதிய நியாய சந்நிதா, சமரக சந்நிதா, அந்த மாதிரி இந்தியன் பீனல் கோடை மாற்றிருக்கிறாங்க, சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜரல் கோட், அதுக்கப்புறம் ஐபிசி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எவிடன்ஸ் ஆக்ட் மாற்றிருக்கிறாங்க. அப்போது இந்த ஒரு ஆக்டை வந்து இந்தியில் பெயர் மாற்றம் பண்ணுறதுனால பெரிய மாற்றங்கள், பெரிய முன் உதாரணங்கள் வருமா அப்படின்னு கேட்டால், சட்டம் படித்த மாணவராக நான் தூக்கத்தில் கூட சொல்ல வராது. ஆனால் ஐயா அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இதுக்கப்புறம் பாருங்கள், இனிமேல்ட்டு எல்லாமே வேகமாக ஆகும், இனிமேல்ட்டு எல்லாமே ரொம்ப சீராகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இல்லாத ஒரு பதிலை திரும்ப திரும்ப அவர் பதிவு செய்கிறார். இதே நான் வந்து மற்ற பத்திரிகையாளர் மாதிரி இல்லாமல் இதை ஒரு படி இன்னும் மேலோங்கி போய் சொல்வேன்னா, இங்கே பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. இங்கே சட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. சட்டம் வந்து ஒருத்தர் லஞ்சம் வாங்கினா அந்த லஞ்சம் வாங்குவதற்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்ன தண்டனைன்றது தெளிவாக இருக்குது. ஒருத்தர் போதைப் பொருள் வைத்து வந்து வியாபாரம் பண்ணுறாரு, இல்லை கள்ளச்சாராயம் காசுறாருன்னா அவருக்கு என்ன தண்டனை இருக்கணுன்றது இருக்குது. ஒரு மிருகத்தோட ஒரு தோலையோ இல்லை ஒரு பொருளையோ நீங்கள் கள்ளக்கடத்தல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு செம்மரத்தை ஒரு மரத்தை வெட்டுறீங்க, இல்லை நீங்கள் வந்து கடத்தல் பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சட்டத்தில் மீறுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பைக்கில் ரெட் லைட்டு தாண்டதுலேருந்து ஆரம்பித்து ஹெல்மெட்டு போடாததுலேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லேருந்து பெரிய பெரிய தவறுகள் சட்டமானது இங்கே இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த அரசியல்வாதிகள் சட்டத்துக்கு பின்னாடி ஒளிந்து சட்டத்தை வந்து சரியாக செயல்படுத்த விடுவதில்லை. உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது பாரத மோடி அவர்கள் வந்து அமலாக்கத்துறைக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிபிஐக்கும் அவர் வக்காலத்து வாங்குறார், ஒரு வழக்கறிஞர் போல். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு பிரச்சனை அவங்க பேசுகிறாங்க, அது அவங்களாச்சு. நீங்கள் எதுக்கு அதில் தலையிடுறீங்க? இப்போ உங்களுக்கும் அமலாக்கத்துறையை சொன்னால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? உங்களோட வேலை என்ன? மக்களுக்கு திட்டம் கொடுக்கறது, மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது, மக்களுக்கு வரிச்சுமைகள் இருப்பேனால் அதை குறைக்கிறது, இல்லை வரியை அதிகமாக வாங்கிட்டு அப்போ அந்த வரியை அதிகமாக கட்டின மக்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் மென்மேன்று வளர அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் என்ன? இப்போ இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் ஏழ்மையில் இருக்கிறவங்க மேலே வரணும், அந்த மாதிரி ஒரு திட்டம், அந்த மாதிரி ஒரு பார்வை இல்லையே. அப்போ நீங்கள் வந்து அரசியல் பழிவாங்குதல் ஒண்டி தான் அதிக நேரம் பண்ணுறீங்க. அதனால தான் அமலாக்கத்துறை பற்றி பேசினா உங்களுக்கு கோவம் வருது. அதனால தான் சிபிஐ பற்றி குறை சொல்லணும்னா உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் கட்சியில் இருக்கவங்க எல்லாமே புனிதரா?
25 பேரில் 23 பேர் மீது வழக்குகள் வேறு வேறு நிலையில் இருக்குது. அவர்களுக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் கூப்பிட்டு சீட்டு கொடுத்து உங்கள் கூட்டணியில் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டீங்களா இல்லையா? அப்போது உங்களுக்குன்னா ஒரு நியாயம், மற்றதுக்கு நியாயம். இதில் வந்து நீங்கள் 3 மொழியை வந்து மாற்றி அதற்கு சட்டத்தில் பெயர் வைத்தா என்ன, வைக்காட்டி என்ன? 420னா ஊருக்கே தெரியும் 4 சீட்டிங் ஃபெலோ அப்படின்னு. இப்போ அது வந்து புதுசாக வந்த சட்டத்தினால மாறிருக்கு. இப்போ ஒருத்தர் ஏமாத்ததுனால இந்த புது சட்டத்தில் பதிவு பண்ண போகிறாங்க, வழக்கு என்பது பதிவு பண்ண போகிறாங்க, அதுக்கு வந்து வார்த்தைகளால் எழுத போகிறாங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து ஐபிசின்னு போட்ட இடத்துல இப்போ பாரத் ஆக்டுன்னு போட போகிறாங்க. செக்ஷன் நம்பர் மாறும். அதே காவல்துறை, அதே கோர்ட்டு, அதே வழக்கறிஞர், அதே வாதி, அதே பிரதிவாதி, அதே குற்றவாளி. இதில் என்ன மாற்றத்தும் வந்துடுச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேங் ரேப்பு பண்ணியிருந்தாங்க இல்லை பாலியல் சீண்டல் அந்த மாதிரிலாம் இருந்தால் இப்பொழுது இருக்கிற சட்டத்து பிரகாரம் 45 நாள்லேயே வந்து தீர்ப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்க தானே போகிறோம். அதெல்லாம் ஏன் ஒரு மாதத்துலேயே 40 நாள்லேயே இங்கே தமிழகத்துலேயும் இந்த மாதிரி பாலியல் சீண்டலுக்கு வந்து லோயர் கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு கடந்த காலத்தில். அப்போ பிரச்சனை வந்து பெயர் ஆங்கிலத்தில் இருக்கிறா, தமிழில் இருக்கிறா, ஹிந்தியில் இருக்கிறதான்ற இல்லை. பிரச்சனை வந்து எவிடன்ஸை சரியாக வைக்காமல் ஏமாத்துறது தான். சிபிஐயோட வழக்குகள் நிறைய நேரத்தில் கன்விக்ஷன் ரேட் ரொம்ப மோசமாக இருக்குது. சிபிஐ கிட்ட போன கேசஸ்லாம் எத்தனை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி முடிச்சிட்டிங்க, இல்லை எத்தனை வந்து ஒரு அடுத்த பொருளுக்கு போயிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த சொத்து குவிப்பு வழக்கில் நிறைய விஷயங்கள் வந்து முடக்கம் பண்ணாங்க. இன்றைக்கும் வந்து சிபிஐக்கிலையும் ஐடிக்கிட்டையும் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. அதை தாண்டி என்ன நடந்தது? ஒருவேளை அது தவறான பணமாக இருக்குமேனால் அதை கையகப்படுத்தி, அந்த சொத்துக்களை முடக்கி கையகப்படுத்தி அது மக்களுக்கு திருப்பி வரணும். இன்னும் வரல. அப்போது சரி, இப்போ நீங்கள் சட்டத்தை மாற்றிட்டீங்க, இப்போ இந்த பொருள்லாம் திருப்பி வந்துடுமா? இப்போ கொடநாடு எஸ்டேட்டில் பிரச்சனை இருக்குங்க. கொடநாடு யாருக்கு சொந்தம்? ஐயா அமித்ஷா அவர்கள் இதுக்கு உடனே தீர்ப்பு கொடுப்பாரா? அப்போது இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை. ஒரு பெயரை மாற்றி வைத்து விட்டு நாங்கள் புரட்சி செய்தோம் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து மக்களவையில் நடக்கிறது. இப்போ மாநிலத்துக்கு வரும். மாநிலத்தில் தமிழக சட்டமன்றத்தில் வந்துட்டு நீட்டு எதிர்ப்பு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இப்போ நீட் எதிர்ப்பு தீர்மானம் போட்டாச்சு. திரௌபதி முர்மு அவர்களுக்கு அதை அனுப்பி வைத்தது. இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது, இது 3வது முறை நினைக்கிறேன். இப்போது இதை அனுப்புதுனால நீட்டு உடனே ரத்தாயிடுச்சா? இல்லை என்ன விதமான அழுத்தத்தை நீங்கள் திரௌபதி முர்முவுக்கு இது மூலிமா கொடுக்குறீங்க? என்ன சொல்லுவீங்க? பத்திரிகை செய்தியில் 3வது முறையாக வந்து நீட்டுக்கு எதிர்த்து தீர்மானம் போட்ட முதல்வர் வாழ்க. இப்போ வெளியில் போராட்டம் நடக்குது, திமுக மாணவரணி சார்பாக போராட்டம் நடக்குது. இந்த போராட்டமும் என்ன ஆகும்? அந்த பக்கமாக போகிற வரவங்கள டிராஃபிக்கை பாதித்து கஷ்டப்படுவாங்க. அந்த போராட்டத்தில் இன்றைக்கி ஐயா ஆர்எஸ் பாரதி தவறான வார்த்தைகளில் பேசியிருக்கிறாரு, கண்டவங்கலாம் பட்டதாரி ஆகிறாங்கன்ற மாதிரி வார்த்தை விட்டுருக்கிறாரு. நல்லது பண்ண போய் பேக் ஸ்கொயர் ஆகி மைனஸ் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சட்ட ரீதியாக போனால் கோர்ட்டு உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. ஆட்சி மாற்றம் ஒண்டி தான் இதற்கு வழி. ஆட்சி மாற்றம் ஒண்டி தான் இதற்கு வழினா அதற்கு ஏற்ற அரசியல் நீங்கள் பண்ணுறீங்களா? இதற்கு ஒரே தீர்வு, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாநிலமாக இந்திய கூட்டணியில் இருக்கவங்க ஜெயிக்கணும். யாரெல்லாம் நீட்டு வேணாம், யாரெல்லாம் வந்து இந்த மாநில சுயாட்சியை பாதுகாக்கணும், இதெல்லாம் ஒன்றிணைந்து தான் இந்திய கூட்டணியில் இருக்கிறாங்க. அதுதான் இவங்களோட எல்லை கோடாக இருக்கணுமே தவிர்த்து மற்றபடி இந்த போராட்டம் பண்ணுறது, கடிதம் எழுதுறது, தீர்மானம் போடுறது எல்லாமே கண் துடைப்பு நாடகம். ஆனால் அதே மாதிரி சட்டமன்றத்தில் இன்னொன்று சொல்லிடுறேன், கள்ளசாராயம் வீட்டில் இன்றைக்கி வந்து 10 வருஷம் கடுங்காவல், தேவைப்பட்டால் லைஃப்லாம் கொடுத்துருக்குறீங்க. இப்போது இதெல்லாம் பண்ணிட்டீங்க, ரைட்டு. அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலன்னா அவங்க மீது என்ன? அது வெறும் வார்த்தை மிரட்டலாக தானே இருக்குது. முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் தண்டிக்கப்படுவாங்கன்னு. அப்போ மோடி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு தண்டிக்கப்படுவார்கள், நீட்டில் யார் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணாலும் நான் தண்டிக்கப்படுவேன், அதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன? அங்கே நடவடிக்கை எங்கே? அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எங்கே? இந்த அதிகாரிகள் ஒவ்வொரு வாட்டியும் தப்பித்து போகிறாங்களே, அவர்கள் மீது என்ன? அப்போ அடிப்படையில் உங்களோட சிந்தனை என்பது, உங்கள் கொள்கையானது இன்னும் 100% சீர்திருத்தத்தை நோக்கி போகல. உங்கள் மீதே நிறைய அழுக்குகள் இருக்குது. சரி, இங்கே அடுத்து அதிமுக எடுத்துக்கோங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது இவ்வளவு நாள் கம்மியாக தூங்கிட்டு தான் இருந்தாங்க, பிஜேபியோட கூட்டணிலாம் இருந்தாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்குறாங்க, ஒன்றிய அரசை எதிர்க்கிறாங்களாம். ஏன் இன்றைக்கி வந்து இந்த 3 சட்டமன்றம் வந்து இந்தி திணிப்புன்னு சொல்கிறீங்களே, அன்றைக்கி கூட்டணியில் இருந்தப்போ கமுக்கமாக கம்முன்னு இருந்தீங்களே, வாயே திறக்கலையே. ஏன் இருந்த 1-2 ராஜ்யசபா உறுப்பினர்கள் பேசியிருக்கலாம்ல? அன்றைக்கி இருந்த பாராளுமன்ற உறுப்பினராக திரு ஓபி ரவீந்திரநாத் இருந்தார். சண்டைக்கு அப்புறம் அவர் பேசலை, ரைட்டு. சண்டைக்கு முன்னாடியாச்சும் அவர் அதை பற்றி பேசியிருக்கல. மக்கள் பிரச்சனையை என்றைக்கு அதிமுக நீங்கள் பேசுனீங்க? அப்போ உங்களுக்கு வேணும்னும் போது ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டான்னு இன்னைக்கு கூட்டணி வந்த உடனே நீங்கள் வந்து ஏதோ மக்களுக்காக பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க. ஏன் பாரத பிரதமர் மோடி வரும்போது நீட்டுக்கு எதிராக இன்றைக்கி விஜய் பேசினாரா வரவே இருக்கிறீங்க எல்லா கட்சியும்.
ஏன் அதிமுக மோடி அவர்களை வந்து சமீப காலமாக ஒரு பலூன் போராட்டமோ இல்லை ஒரு எதிர்ப்பு போராட்டமோ இல்லை ஆளுநர் ரவி அவர்களை கண்டித்து எந்த போராட்டமே பண்ணலையே. அப்போ இந்த அறிக்கை, இந்த ட்வீட்டு இதெல்லாமே வந்து ஒரு கண் துடைப்பு நாடகமாக தான் நான் பார்க்கிறேன். இது வந்து சும்மா ஒரு நானும் அரசியல் பண்ணுற துணி இது. இதற்கு வந்து இதை தாண்டி எதுவும் இல்லை. ஏன் ஒரு நீங்கள் சொல்லுங்கள், பாரதிய ஜனதா கட்சி வந்து இதை பற்றி இது பண்ணோன்னா நாங்கள் தேசிய அளவில் அதை எடுத்து குரல் கொடுப்போம், தேவைப்பட்டால் ஒரு சில இடத்துல தமிழர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்கிட்ட மகாராஷ்டிரத்தில் தேர்தல் வருதுங்க, ரைட்டுங்களா, அங்கே தமிழ் பேசக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க, மும்பையிலேயே இருக்கிறாங்க, தானேயில் இருக்கிறாங்க, தாராவியில் இருக்கிறாங்க. ஏன் இந்த திராவிட கட்சிகள்லாம் தமிழ் பேசக்கூடிய திராவிட கட்சி நாங்கள் அண்ணா வழியில் வந்து மாநில சுயாட்சி பேசுவோம், இது வந்து மக்களோட விஷயத்தில் நிறைய தலையிடுது, பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நாங்கள் மகாராஷ்டிரத்தில் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லுங்களேன். அந்த அந்த ஒரு நெஞ்சுறுதி, அந்த ஒரு நேர்மை உங்களிடம் இருக்கிறதா? அது நாடாளுமன்ற தேர்தலில் இல்லையே சார், 40ஓடு முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து அதுதான் சொல்கிறேன், நாமக்கே வாசத்துக்கு அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், தீர்க்கமாக எதிர்க்கிறது இல்லை. ஒரு ஸ்டேட்டில் வந்து அதானிக்கு எதிராக பேசுகிறாங்க, இன்னொரு ஸ்டேட்டில் காங்கிரஸ் கட்சி அதானியை கூப்பிட்டு ஒப்பந்தம் போடுகிறது. உதாரணத்துக்கு இன்றைக்கி தெலுங்கானாவில் ஒப்பந்தம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே தமிழகத்தில் வந்துட்டு அதானி அந்த கோல் கொடுத்ததில், நிலக்கரி கொடுத்ததில் வந்து தவறான குவாலிட்டி கொடுத்துருக்கிறாரு, இதில் கோடிக்கணக்கில் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் மூலமாக இங்கே ஒரு விசாரணை இருக்குது. ஆனால் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி அதானியை பற்றி பாராளுமன்றத்தில் பேசிக்கிறது, அதானியை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அதானி கொடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் டெண்டர் இவர்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ முன்னுக்கு பிறனா இருக்குல்ல. அதேமாதிரி அதானியை பற்றி அம்பானியை பற்றி பேசினா மோடி அவர்களுக்கு கோவம் வருது. இப்போ என்ன பண்ணுறீங்க? அப்போ இது இவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா? அதெல்லாம் இப்போ எப்படி சார்? இப்போ நான் இதெல்லாம் தான் கேட்க வந்தேன். நான் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி நோக்கி கேள்விகளை எழுப்புறாங்க, உடனே ஆளுங்கட்சியோட ரியாக்ஷன் சரியில்லை, அமளியாக நடக்குது, அவை முடக்கப்படுது அப்படின்னும் போது இறுதியில் என்ன சட்டமாச்சு, எது மக்களுக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம அதை தான் பேசுவோம். அதை பற்றி நீங்கள் பேசும்போது என்னென்னா ஆட்சி மாற்றம் வரணும். அப்போ ஆட்சி மாற்றம் வரும்போது ஓரளவுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்வு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாலேயோ இல்லை இந்திய கூட்டணியால் கொடுக்க முடியும். நம்ம வந்து பேச முடியாது, நம்ம கட்சிக்காரர்கள் அல்ல. நம்மளோட வேலை வந்து எந்தெந்த கட்சி எங்கெங்கே தவறு செய்கிறதோ அதை தோலுரித்து மக்களுக்கு கொடுப்பது நம்ம வேலை. அப்போது இங்கே என்ன பிரச்சனைனா ஓரளவுக்கு அக்னிவீர் திட்டம். அப்போ அக்னிவீர் திட்டம் ஒரு வேளை இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்குமே, ஆனால் இன்றைக்கி அக்னிவீர் திட்டம் ரத்தாகிருக்குன்றது எல்லா கட்சிகளும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அது உடனடியாக வந்திருக்கலாம். அதேமாதிரி நீட்டு போராட்டத்தை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா இந்திய கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே ஓரளவுக்கு நீட்டுக்கு எதிரான அந்த மண்ணோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மன எண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீட்டையும் ரத்து செய்கிறதுக்கு உண்டான அந்த சாத்தியக்கூறுகள் வரும். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த கல்வி விஷயங்களில் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு வருது. அப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி காங்கிரஸ் கூட்டணி வந்து அதை வந்து தீவிரமாக அமல்படுத்த முடியாது. காரணம் என்னென்னா, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அந்தந்த மாநிலத்துக்கு நாங்கள் அதை தான் பண்ணிக்கிறோம், நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் தலையிடாதீங்க, நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னா கல்வியானது திருப்பி மாநில பட்டியலிலே வரும். இப்போ மாநில பட்டியலில் வரும்போது என்னென்னா, இப்போ கேரளாவில் ஒரு போட்டித் தேர்வு நடத்துகிறாங்கன்னா அந்த மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டு முதல் முன்னுரிமைகளோ எது கொடுக்க முடியுமோ அவர்கள் ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கிட்டு அவங்க நன்னிறைவு ஆனதுக்கு பிறகு மற்ற மாணவர்களுக்கு முக்கியத்துவம். இப்போ தமிழகம் எடுத்திங்கன்னா, இப்போ தமிழகத்தில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும், இல்லை கல்வி நிறுவனங்கள் ஆகட்டும், இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே ஃபஸ்ட்டு லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தேர்வுகளை வைத்துக்கொண்டு அதெல்லாம் முடிச்சு மிச்ச சீட்டை வந்து ஆந்திராலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம், கேரளாலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்னென்னா உங்களுக்கு அதை மானிட்டர் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி போட்டித் தேர்வுலேயும் வந்து முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம மாநிலத்துக்கு மாறிச்சுன்னா முறைகேடுகள் நடக்கவே நடக்காது, நடந்தது இல்லை அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். அடிப்படையில் இது எல்லாமே ஆட்சியில் ஒரு சில தவறுகள் நடக்கிறது. அப்போ என்னன்னா, இப்போ தமிழகத்தில் ஒரு போட்டித் தேர்வு நடக்குது, அந்த தேர்வு வினைத்தாள் வந்து லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வினாத்தாள் லீக் ஆச்சுன்னா வெறும் தமிழ்நாட்டில் ஒண்டி தான் அந்த பாதிப்பு இருக்கும். அது வந்து அண்டை மாநிலமாக இருக்கிற ஆந்திராலையோ கேரளாலையோ பாதிப்பு உள்ளது. பட் ஆனால் நீட் வந்து ஆல் இண்டியா எக்ஸாம் நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு இடத்துல பீகாரில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனாலும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த பாதிப்பு புரிந்தும் தெரிந்தும் தெரியாதது மூலம் கண்கட்டி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும்போது குறைந்தபட்சம் இந்த மாதிரி மக்களான நியாயமான கோரிக்கைகள் இது சரி செய்யப்படும். அப்போ தேர்தல் ஒண்டி தான், ஏன்னா மக்கள் மன்றம், மக்கள் ஜனநாயகம் இதுதான் வந்து ஆட்சியாளர்களை புரட்டி போடும், மாற்றி போடும், சட்டங்களை உடைக்கிறது. அதனால எதிர்கட்சிகள் வந்து கிடையாது. அப்போ எதிர்கட்சிகள் வந்து ஒரு கருவி. அந்த ஆட்சி மாற்றமோ இல்லை மக்களுக்கு உண்டான தலைவர்கள் மக்கள்கிட்ட என்ன உத்தரவாதம் சொல்லி அவங்க அதை முன்னிறுத்தி நிற்கிறாங்களோ அதுதான் இறுதியான தீர்ப்பு வரும். மற்றபடி இந்த கோஷம் போடுறது, பாராளுமன்றத்தில் பேசுறதுலாம் அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், வாக்காளர்கள்கிட்ட ஒரு வெளிப்படைத்தன்மையை உருவாக்குமே தவிர்த்து
புரிஞ்சுக்கிறேங்க. அடைந்தது எதுவும் பெருசாக நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பேசுவதோ இல்லை போராட்டங்கள் எடுப்பதோ அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமான செயல் கிடையாது. பட் அது ஒரு அடையாளம் தான் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. பட் எல்லாத்துக்கும் எங்கே வந்து சொல்யூஷன் காண முடியும்னா தேர்தலில் தான் காண முடியுன்றீங்க. இப்போ தான் மோடி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்காரு. 3 மாதம் அது எலெக்ஷன் முடிஞ்சு. இப்போ இன்னும் வந்து 4 வருஷங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 4 வருஷம் இப்படியே தான் பயணிக்குமா இல்லை வேறு ஆப்ஷன்ஸே இல்லையா? அப்படி கிடையாது. மக்கள் நினச்சிட்டாங்கன்னா இந்த ஆட்சி உடனே போயிடும். எல்லாம் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் தான் இது பண்ணணும். இப்போது உதாரணத்துக்கு 10 சட்டமன்ற உறுப்பினத்தில் உத்தரப்பிரதேசில் தேர்தல் வருது. மகாராஷ்டிரத்தில் அக்டோபர் மாதத்தில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்லி நவம்பரில் முடிஞ்சிடணும். ஜார்க்கண்ட் போன்ற மாநிலத்தில் கூட இந்த வருஷம் இறுதிக்குள்ளே தேர்தல் நடத்தி முடியணும். ஹரியானாலும் இந்த வருஷம் இறுதிக்குள். அதுக்கப்புறம் வர ஃபெப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு உண்டான தேர்தல். அதுக்கப்புறம் அந்த வருஷம் இறுதியில் வந்து அடுத்த வருஷம் இறுதிக்குள்ளே பீகாருக்கு உண்டான தேர்தல். இப்போது இடைத்தேர்தல் இருக்குது, பொது தேர்தல் மகாராஷ்டிரத்துக்கு வருது. இந்த இடைத்தேர்தலும் பொது தேர்தலையும் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி பெருவாரியான வித்தியாசத்தில் தோக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடும்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ இல்லை ஆளுமைகளோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, இந்திய கூட்டணியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இப்போ மகாராஷ்டிரத்தில் புதுசாக ஒரு முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வராருன்னா அப்போ அங்கே இருக்கிற ஏக்நாத் ஷிண்டே எம்பிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக இருந்தார், இன்றைக்கி இல்லை, இவரை நம்பி இவர் கூட நம்ம உட்காந்துருக்கிறத விட ஒருவேளை நம்ம வந்து உத்தவ் தாக்கரே கிட்டே போயிடுறோம், இல்லை நம்ம வந்து ஒருவேளை பிஜேபி கிட்டே போயிடுறோம் அப்படின்னா நமக்கு உண்டான அங்கீகாரம் இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த சிறிய சிறிய கட்சிகள் சிறிய சிறிய தவறுகள் இருக்குது பாருங்கள், பிஜேபி என்னென்னலாம் உள்ளே கொண்டு வந்து திணித்துதோ அந்த விஷயங்கள் சரி செய்யப்படும். அப்போ மக்கள் அதை கூர்ந்து கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வாக்கு செலுத்தும் போது ஒவ்வொன்றா மாறும்போது என்னென்னா பாஜக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை வந்து ஒரு வல்னரபிளான பொசிஷன். ஒருவேளை இந்த 5 தேர்தலில் பாஜக அதிகமாக ஜெயிச்சிச்சு, காங்கிரஸ் கூட்டணி இந்திய கூட்டணி சரியாக பண்ணான்னா பிஜேபி நினைக்கிறது நடக்கும். அப்போ என்ன ஆகுனா வர காலகட்டத்தில் வந்துட்டு இந்த 5 வருஷம் பிஜேபி போக போதா இல்லையான்றது இந்த 5 சட்டமன்ற தேர்தல் உறுதி செய்துவிடும். இப்போ ஒருவேளை எல்லா தேர்தலும் அடி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க மாநில தேர்தலே அடி வாங்கின இடம் தான், பாராளுமன்ற தேர்தலே. மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, ஹரியானா பாதிக்கு பாதி, ஓரளவுக்கு ஜார்க்கண்டில் வந்துட்டு எதிர்கட்சிகள் வாக்குகள் அதிகமாக வாங்கிருக்காங்க. இப்போ ஹேமந்த் சோரன் கைது நடவடிக்கைக்கு பின்னாடி ஜெயிலேருந்து வந்திருக்கிறார். ஒருவேளை ஹேமந்த் சோரனை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அப்படின்றது நம்ம பார்க்கணும், அந்த இறுதி தெரியாது. அப்போ இந்த 5 சட்டமன்ற தேர்தல் மோடி அவர்களோட ஆட்சி நீடிக்காமல் போகிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான தளம். காரணம் என்னென்னா இதை தாண்டி சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கோ நிதிஷ்குமார் அவர்களுக்கோ அவர்கள் கேட்ட முக்கிய பொறுப்புகள் கொடுக்க விடவில்லை. அவர்களுக்கு வந்து அந்த ஒரு கோபம், அந்த ஒரு அதிருப்தி இருக்கும். அப்போ எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்துலையும் பாஜக சொல்கிற எல்லாத்துக்கும் அவங்க கையெழுத்து போட்டு ஆமான்சாமி போட்டுட்டு எல்லா சட்டத்தையும் வந்து அவங்க வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒத்துப்பாங்கன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. கடந்த காலத்தில் நிறைய வாட்டி வந்து இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் வந்து கவுந்திருக்கு, அரசியல் வந்து மாறி இருக்கு. அப்போது வரலாறை நம்ம பார்க்கும்போது என்னென்னா இப்போ இந்த 5 சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப குருஷியல். அதனால் 5 வருஷம் மோடி அவர்கள் ஆட்சி நீடிக்கணும்னா இந்த 5ல் வந்து பாஜக ஜெயிக்கணும். அதிகமான இடத்துல ஜெயிக்கலைன்னா அந்த ஆட்சி மாற்றத்துக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வேகப்படுத்தி விடும். ஓகே, 5 மாநில தேர்தல் அப்படிங்கிறது அங்கே பாஜக தோல்வியை தழுவும் பட்சத்தில் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அங்கே இருக்க பாஜகவினர்கள் ஆப்போசிட் நோக்கி நகருவாங்க. அதன் காரணமாக சென்ட்ரலில் ஒரு வீக் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டீங்க. இது மட்டும் தான் அதில் இருக்கிற மிஷன்ஸ். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்க, நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க 2 பேருமே இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய முக்கியமான 2 பெரும் கட்சிகள். இந்த 2 கட்சிகள் கேட்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய அந்த தேவையை மோடி அரசு தரமாட்டாங்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஆதரவு திரும்ப பெறுவாங்கன்றதை நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்டில் அவங்களுக்கான வெல்ஃபேர் விஷயத்துக்கு சென்ட்ரல் சார்ந்திருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஸ்டேட்டில் தங்களோட அரசியல் எதிரி பழி வாங்குற ஒரு அரசியல் அவங்க செஞ்சுட்ருக்காங்க. அந்த அரசியல் பழி வாங்க எதிரி அவங்க கரெக்டாக பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சென்ட்ரலேருந்து ஒரு ஆதரவு வேணும். இதனாலேயே வந்து நாயுடு வந்து ஜெகனை பழி வாங்குறதுக்கு நாயுடு வந்து சென்ட்ரலில் இருக்கிற ஒரு இதோட, ஏன்னா ஆல்ரெடி ஜெகன் தான் என்னோட ஆதரவு உங்களுக்கு தரேன், ராஜ்யசபாலையும் எங்கிட்ட இருக்க மீதி 4 MP ஆதரவு உங்களுக்கு தரேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து ஒரு வேறு வழியே இல்லை. நாளைக்கு ஸ்டேட்டுக்கு வேணுங்கிறது நாயுடுக்கு அவர் கொடுக்காட்டி போனால் கூட அவர் வந்து இந்த அரசியலை தொடர்ச்சா மோடி கொடுக்குற ஆதரவு கொடுத்து தானே இருப்பார். இப்போ ஆந்திராவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு பெரிய தேவை எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு வல்னரபலாக இருக்கிறது நான் பார்க்குறது ஏக்நாத் ஷிண்டே அவர்களிடம் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் இருக்கிறாங்க அங்கே. அதுக்கு அடுத்து வல்னரபலாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பீகாரில் ஜனதாதள் யுனைடெடில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க ஒரு 8 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 12 இது ஒரு 7, அப்போ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 18 பேர்லேருந்து 20 பேர் வச்சுக்கலாம், சுயேட்சைகள்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த 20 நம்பர் வந்து இதில் எதனா பிளவுபடுது, இல்லை இதில் எதனா பாதி அப்படி இப்படி போச்சுன்னா பெரிய சிக்கல் பிஜேபி காத்திருக்கு. சந்திரபாபு நாயுடு இமீடியட்டாக எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் ஜெகன் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவை வந்து பிஜேபி பெற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தால் இவர் அமைதியாக இருக்க மாட்டார். காரணம்னா ஜெயிலுக்கு போய் உச்சக்கட்ட பிரச்சனையெல்லாம் பார்த்தார். அப்போ சந்திரபாபு நாயுடு இன்னொன்று டெல்லியை நம்பி தான் ஜெகன் அவர்களை பழிவாங்க வேண்டிய அவசியமே கிடையாது.
அவர்கிட்டயே வந்து காவல்துறை இருக்குது. இப்போ அவரோட ஒரு கட்டடத்தெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வெளியில் விட்டாங்க. இவர் இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களாலெல்லாம் இவர் கட்டியிருக்கிறாரு, இவ்வளோ பணத்தை கொண்டு போய் போட்டிருக்கிறாரு, மக்கள் பணத்தை விரயமாக்கியிருக்காருன்னு நான் காட்டாங்க. இதற்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மாநில ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இதை அம்பலப்படுத்தி பத்திரிகையாளருக்கு வெளியில் காட்டி மக்களுக்கு பண்ணுறாங்க. அதேமாதிரி கைது என்பது மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை வைத்தே நீங்கள் கைது செய்து வழக்காடு மன்றத்தில் பதியப்படலாம். எல்லாத்துக்குமே அமலாக்கத்துறை வரும், சிபிஐ வரணும் தான் இல்லை. உங்களுக்கு வந்து விசாரணையில் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு தரவுகள் இருக்குது. அதன் பேர் நம்பிக்கையில் வந்து மாநிலத்திலே மாநில காவல்துறையை வைத்து நீங்கள் கைது செய்யலாம். அதனால் எல்லாத்துக்குமே மத்திய அரசை நம்பி இருக்கணும்னு கிடையாது. அதனால் அவர் வந்து இமீடியட்டாக முடிவெடுக்க மாட்டார். ஆனால் மேபி ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு சரி இல்லை சில பல பிரச்சனைகள்னா நாயுடு வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை படைத்தவர் தான். அதே மாதிரி இப்போ இடைத்தேர்தல் வருது, ஒரு சிலர் வந்து கட்சி மாறிடுறாங்க, இல்லை ஒரு சிலர் வந்துட்டு வயது முதிர்வாக வந்துட்டு இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒன்று ஒரு பொது தேர்தல் மாதிரி ஆகிடும். இன்னொன்று, எல்லா ஸ்டேட்லையுமே வந்து பிஜேபி வந்து எதிர்க்கட்சிகளை வந்து சம்பாரிச்சு வச்சுருக்காங்க ஒன்றும் விடாமல். அப்போது பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னும் பொழுது காங்கிரஸை வந்து ஒரு சில இடத்துல அவங்க வீழ்த்தி வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம், உதாரணத்துக்கு ராஜஸ்தான், உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து குஜராத் ஃபுல்லாக எடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல காங்கிரஸ் ரிவைவ் ஆச்சுனாலுமே பிஜேபிக்கு தலைவலி. அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா டெல்லி தலைமை காங்கிரஸே கொஞ்சம் வலுவாக இல்லாமல் இருக்கும்போது மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் அதோடைய இம்பாக்ட் அப்படியே அங்கே இல்லை. அது ரொம்ப கரெக்டான புரிதலுக்கு வந்திருக்கிறீங்க. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி முன்னாடி இருந்த பாஜக இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி பாஜகலையுமே பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி பாஜகலையுமே ஒரு சில தலைவலி இருக்குது. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸுமே பாஜகவுக்குமே பிரச்சனை இருக்குது. ஏதோ காங்கிரஸ் ஒண்டி தான் வீக்காக இருக்குது, காங்கிரஸில் தான் பிரச்சனை இருக்குல்ல, பிஜேபியில் அதை விட பெரிய பிரச்சனை இருக்குது. இருங்க, இன்னொன்று சொல்லிடுறேன். ஃப்ரான்ஸில் முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்களாம் மாறுறாங்க. ரஃபேல் பிரச்சனை வருது. ஓகே, சர்வதேச லெவலில் ஹிடன்பர்க், ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி ஒரு சில விசாரணைகள்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மிஸ்டர் கிளீனுன்னு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்ல முடியுமா வெளிநாட்டுக்கு கொடுத்த, இப்போ குஜராத்துக்கு ஒரு பெரிய சிலை கொடுத்தோம் நம்ம, அந்த சிலையை வந்து வெளியூர் கான்ட்ராக்டருக்குலாம் கொடுத்துருக்கோம். அதிலலாம் ஊழல் இல்லை, அதிலலாம் குற்றச்சாட்டு இல்லை. வெளிநாட்டில் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. நம்ம தளவாடல் சாமான்கள், ரஃபேல் போன்ற விஷயம்லாம் வாங்குகிறோம். வெளிநாட்டில் ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் வருது, இல்லை அங்கே ஒரு சில விசாரணைகள் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் இதில் ஏதோ ஒப்பந்தம் இருக்குன்னு, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அதெல்லாம் கையாளுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா? நீங்கள் ஆட்சியே மாறல, அதனால 15 வருஷமாக இந்த 10 வருஷமாக நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றது வெளியில் வரல. ஏங்க, அதாவது ஏர்போர்ட்டில் இரும்பு இது வந்து அப்படி அப்படியே சாயுது, கட்டின பாலங்கள் அப்படி அப்படியே உடையுது. கோர்ட்டுகள் வந்து இதை வந்து சரியாக கவனிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. சுயமோட்டோ பெட்டிஷன் போட்டு இதற்கெல்லாம் யார் காரணமாக பார்த்தோம். குஜராத்தில் ஒரு பிரிட்ஜு விழுந்து 130 கோடி, மோர்பி பிரிட்ஜு வந்து 130 பேர் செத்தாங்க. என்ன பிரச்சனைனா, உங்கள் மீது இன்னும் விசாரணையோ இல்லை உங்கள் மீது எதுவும் வழக்குகள் பதியப்பட்டு விசாரணையே ஆரம்பிக்கல. அதனால் நீங்கள் வந்து மிஸ்டர் கிளீனாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியில் குற்றவாளியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்களையும் கூட சேர்த்து இருந்துக்கிறீங்க. இதை தான் ஆர்எஸ்எஸ்ஸே உட்கட்சி பிரச்சனையில் பேசுகிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் என்ன வித்தியாசம்? எதுவுமே இல்லைன்றது அங்கே இருக்கிறவர்களோட புரிதலாக இருக்குது. நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் சார். இப்போ பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பேரளவில் இருக்க தவிர பட் உங்கள்கிட்ட அது அடிப்படை இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அங்கே வந்து முக்கிய பொறுப்புகள் வராங்க அப்படிங்கும்போது அங்கே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்னங்க பிரச்சனை அப்படின்னா, நான் ஊழல் கரைப்படியாதவன்னு சொல்லிக்கும் போது தன் மீது எந்த விசாரணை நடக்கலை, அதனால் அவர் அதை சொல்லிக்கிறாரு. அப்போ விசாரணை செய்ய வேண்டிய இடத்துல அவர் தான் இருக்கும்போது அப்போ அவர் இன்னும் அடுத்த இந்த 4 வருஷம் அவர் இதை தான் ப்ளே பண்ண போகிறாரு. இப்படியே மெயின்டைன் நான் வந்து அதாவதுங்க, ஆட்சி மாற்றத்துக்கு வழி இருக்குன்னு தான் சொன்னேன். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வந்துடும், காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடித்துரும், அந்த புள்ளிக்கு நான் போகவே இல்லை. ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்க, 2026 தேர்தல் வருது, ஒருவேளை அதிமுக ஜெயிச்சுட்டு அதிமுக போய் திருப்பி பிஜேபியோட நட்பு பாராடிட்டு அவங்க வந்து ராஜ்யசபாவில் சப்போர்ட் பண்ணுறாங்க பிஜேபிக்கு, அந்த மாதிரி கூட்டணி வச்சா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வேற எங்கன்னா வந்துட்டு ஒரு என்மாஸாக இருக்கக்கூடியவங்க கூட ராஜினாமா பண்ணிட்டு அவங்க போய் பிஜேபியில் சேரலாம். இதெல்லாம் காங்கிரஸுக்கு சாத்தியக்கூறு இருக்கிற மாதிரி எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்னொன்று, மோடி அவர்கள் வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தான். நீங்கள் வந்து அப்படி ஈஸியாலாம் வந்து அவரை வந்து ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணிடல. அவர் வேணால் மற்றவங்களுக்கு ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவார், மற்ற கட்சிகளை பிளவுபடுத்துவார், உடைப்பார், எது வேணால் பண்ணுவார். ஆனால் அவருக்கு நீங்கள் அதை பண்ணுறதுன்றது இன்னி வரையிலும் காங்கிரஸ் கட்சி அதை டெஸ்ட் இல்லை, அதை தூக்கத்தில் கூட நினச்சி பார்க்காத ஒரு கட்சியாக இருக்குது. அதான் ராகுல் காந்தியே சொல்கிறார், நான் எதிரில் இருக்கிறது எனக்கு போதும், எனக்கு இது போதுன்ற அந்த மனப்பான்மை இருக்கும்பொழுது நான் பண்ணுவேன். நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சியை நினைத்து நான் இதை சொல்லலை, சமாஜ்வாடி கட்சியை நினைத்து, ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சியை நினைத்து, உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கிற சிவசேனா கட்சி, அரவிந்த் கெஜ்ரிவால்கள் போன்றவர்கள் டெல்லி சட்டமன்ற தேர்தல், இந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன்.
அப்போ இது என்ன ஆகிடும்னா இவர்களெல்லாம் இறங்கி அடிக்கும்போது அந்த மாநிலத்தில் இருக்கிறவர்களே வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க பிஜேபி கூட இருக்கணுமா வேண்டாமா இருக்கலாமா போயிடலாமா அப்படின்ற மாதிரி. அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று ஒரு சில விஷயங்கள் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆகிடும்னா மக்களோட, அதாவது அவர்கள் சொல்கிறாங்கல்ல நாங்கள் இன்னும் 20 வருஷத்துக்கு இருப்போம், அவங்க வந்து இந்த மூளை செலவை செய்து கட்டமைப்பதில் கெட்டிக்காரர்கள். இல்லாத ஒரு 400 சொல்லி அந்த 400 பேசு பொருளாக்கி எதிர்கட்சி வரவே வராதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 300க்கு கிட்ட வந்து ஆட்சியை பிடிச்சி உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து 20 வருஷம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு அடுத்து 5 வருஷம் கழிச்சு வர தேர்தல் 2029க்கு இப்போவே அவங்க அடியை போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த கட்டமைப்பு இந்த மாதிரி அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது தான் எதிர்கட்சிகள் பண்ணுறது. அதுதான் அங்கே பிரச்சனையை தவிர்த்து மற்றபடி பிஜேபி வந்து வீழ்த்தப்பட முடியாத கட்சியெல்லாம் இல்லை. பிரதமரோட வெற்றி மார்ஜினும் கிஷோரிலால் வெற்றி மார்ஜினும் பார்க்கும்போது கிஷோரிலால் கூட இருக்கிறாரு. உங்களுக்கு வாரணாசியில் பெருசாக ஒன்றும் வாக்குகள் வாங்கலையே. எங்கே நீங்கள் சமாஜ்வாடி கட்சிக்கிட்ட வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை தோக்குறீங்க, இந்துத்துவ லெபார்டரின்னு பேசப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து மண்ணை கவுறீங்களோ அது வந்து யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட். அப்போ மக்கள் வந்து சிந்திச்சு வாக்கு செலுத்தக்கூடிய அந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்றதை காட்டியிருக்கிறாங்க. அப்போ கவனமாக இருக்க வேண்டியது பிஜேபி தான். காங்கிரஸ்க்கு இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த புள்ளியில் இருந்து பார்க்கும்போது வல்லுநராக இருக்கிறது பிஜேபி தான். உங்களோட அசம்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த மோடியினுடைய என்டர் இந்த 5 வருஷத்தை அவர் எந்த அளவுக்கு ரன் பண்ண போகிறார் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த 5 மாநில தேர்தலில் வச்சு தான் வந்து அதோட முடிவுகள் தான் அதை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிட்றீங்க. மற்றபடி என்டிஏக்குள்ளே வேறு எந்த மாதிரியான அசம்பாதங்கள் எதுவும் நடக்காது, இது அப்படி தான் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, என்டிஏவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களால் ஒரு பெரிய பிரச்சனை வருன்ற மாதிரி நான் இமீடியட்டாக பார்க்கல. அதாவது அடுத்த ஒரு 12 மாதமோ 18 மாதத்துக்கு நான் பார்க்கல. பிரச்சனைகள் வரும் அப்படின்னா யாரால் வரணும்? ஐயா நிதிஷ்குமாரால் வரலாம், திரு ஏக்நாத் ஷிண்டே அவர்களால் வரலாம். இந்த 2 லெக்கில் தான் பிரச்சனை வருன்ற மாதிரி நான் பார்க்குறேன். மற்றபடி வந்துட்டு அவங்களுக்கு வந்து இதை தாண்டிட்டாங்க. இந்த 5 சட்டமன்ற தேர்தல் தாண்டி அவங்க ஒருவேளை நல்ல வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறமா அவங்க வந்து கிளியர் கட்டாக கொண்டு போயிடுவாங்க. இப்போ இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் தான் வந்து ரொம்ப குரூஷியல். அதை தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிஜேபிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து இன்னும் மோசமாக அந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு போய் சேர்ற அந்த விஷயத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுவும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது காங்கிரஸ் வந்து எழுச்சியாகி விட்டது, திரும்ப வந்து அதாவது 10 வருடம் இருந்து ஆட்சி பிடிக்க முடியல, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மணிப்பூர் கொத்தி இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்தும் உங்களால் வந்து மோடி அவர்களை அகற்றப்படவில்லைன்னா அப்போது எதிர்க்கட்சிகளோட அந்த பிரச்சார தன்மையில் எது ஓட்டை இருக்குது, அவர்களோட அந்த ஒற்றுமை இன்னும் பத்தலைன்றதான் அதை காட்டுது. அது சொல்லலாம், பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி சிறப்பாக பேசுகிறாரு, சிறப்பாக செயல்பட்டார், சவுக்கடி கொடுத்தாரு, கேள்வி கேட்டார், அதெல்லாம் ரைட்டு. ரிசல்ட்டுன்னு வரும்பொழுது மோடி 3 முறை பிரதமர், ராகுல் காந்தி 3 தேர்தலில் இன்றைக்கி தான் எதிர்க்கட்சி தலைவராகவே ஆயிருக்கார். நாளைக்கு வரலாறு மாறலாம், ராகுல் காந்தி பிரதமர் ஆகலாம், பட் இந்த தேர்தலே டியூன்னு நான் பார்ப்பேன். அதாவது கையில் இருந்த ஒரு தேர்தலை வந்து கோட்டை விட்டது காங்கிரஸ் கட்சி. ஆமாம், வெற்றி ஒரு 30 சீட்டு தான் நாங்கள் முன்ன பின். இந்த 30 சீட்டை சரியாக கவனிக்காதனால, சந்திரபாபு நாயுடு கூட ஒரு கூட்டணி போடாதனாலையோ இல்லை நிதிஷ்குமார் இந்த சைடு வைக்காதனால உங்கள் கையில் இருந்த வெற்றி தானே நீங்கள் இழந்திருக்கீங்க. அதனால் அவங்க வந்து ஒரு தோல்வியையும் வெற்றியாக பார்க்கின்ற அந்த மனப்பான்மையில் அவங்க அதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி இந்த அரசியல் என்பது வந்து ஒரு டைட்டாக தான் போகும். இந்த 3.0 அப்படின்றது மோடி அவர்கள் வந்து பழைய மாதிரி ரிலாக்ஸாக அவருக்கு நினச்ச மாதிரி இந்த பண மதிப்பீடு பண்ணுறது, திருப்பி ஜிஎஸ்டி இஷ்டத்துக்கு ஏற்றுறது, அதுக்கப்புறமா வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அது அப்படி தான் அப்படின்றது, இஸ்லாமியர்களை தாக்கி பேசி அடிப்படை இந்துக்களே வந்து வெறுப்பாயிட்டாங்க. என்னப்பா இவர் எப்போ பார்த்தாலும் இதே தான் பேசிகிட்டு இருக்காரு, இதை தாண்டி இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை போலுது. அவங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். இப்போ இந்த மதம் மாற்ற விஷயம் பண்ணுறாங்க, மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறாங்க, மதத்தை வைத்து வியாபாரம் இருக்குன்றதுலாம் மக்களுக்கு தெரியாமல் கிடையாது. அப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்குது. பட் இதுதான் பிரச்சனையா, பொழுதுக்கும் இதை தான் பேசுவீங்களா அப்படின்னும்பொழுது மக்கள் வந்து அந்த முழு நேர அரசியலுக்கு இதை எதிர்பார்க்கவில்லை. அதை தாண்டி அவர்கள் வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், படிப்பு, பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயத்தையும் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஆர்எஸ்எஸ்கே புரியுது, ஓவர் போர்டு போயிட்டீங்க. இப்போ மணிப்பூரில் இவ்வளோ பிரச்சனை நடந்தது, மணிப்பூரில் இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் மணிப்பூர் நமக்கு சாதகமாக வருன்ற அந்த சூழ்நிலை இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களும் அதை விரும்பலையே. ஒரு சிறந்த உரையாடல் சார், விரிவான கருத்தில் பதிவு செஞ்சுருக்கீங்க. உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.